அந்த கடையை சாத்திட்டு போயிடணும். அந்த இடத்துல இருக்கக்கூடாத அளவுக்கு பண்ணுவாங்க. நிறைய கஸ்டமர் வந்து திருப்தி படுத்தவே முடியல. மங்க விட்டு அடிப்பாங்க. அந்த மூஞ்சிக்கு நேரம் நல்லாவே இல்லைன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. மங்கு ஃபுல்லாக நிறைஞ்சிருக்கும். ப்ராவுன்னு ஏன் இவ்வளோ வேலைன்னு கேட்பாங்க. சைனீஸ் ஃபுட் கோர்ட்டில் இருக்கும். க்ரௌடை பார்த்துட்டு ரெண்ட் கொடுக்குறாங்க. டெய்லி கால் வரும். கவர்மெண்ட் கிட்ட நான் போய் ஃபைட் பண்ணி உங்கள் கடையை சாத்துற மாதிரி. கஸ்டமர் பார்க்க பிடிக்காது, கஸ்டமர் மூஞ்ச பார்க்க பிடிக்காது, ஸ்டாஃப் மூஞ்ச பார்க்க பிடிக்காது. Hello everyone, welcome back to Joka Soka Paka. நமது நிகழ்ச்சியின் ஸ்பான்சர் பாம்பே பஜார். இப்போ பாம்பே பஜாரோட தீபாவளி டூர் நடந்துருக்கு. இந்த வாரம் மைடின் மால் யூஎஸ்ஜேல 26லேருந்து 29 செப்டம்பர் பாம்பே பஜார் நடைபெற போகுது. கேல் ஏரியா ஸ்லாங் ஒரு பக்கத்தில் ஸ்டேட்ல உள்ளவங்க எல்லாருமே வந்து சேருங்க. நிறைய ஸ்பெஷலான விஷயங்கள் உங்களுக்காக பாம்பே பஜார்ல காத்துட்டு இருக்கு. இங்க மட்டும் இல்லைங்க, அடுத்தது ஸ்ரம்பான் மலாக்கா இப்போலியும் நடைபெற போகுது. இப்போ என்ன தெரியுங்களா பெஸ்ட் திங்கு, இந்த பாம்பே பஜாருக்கும் இன்னைக்கு வந்திருக்கிற நம்ம கெஸ்ட்டுக்கும் ஒரு குட்டி லிங்க் இருக்கு. அது என்னன்னு நம்ம அப்புறமேல பேசுவோம். அதற்கு முன்னாடி முதல்ல நம்ம கெஸ்ட்டை வரவேற்போமா? எஸ், இவரை பத்தி சொல்லணும்னா முள்ளு முள்ளா சொல்லலாம், கரண்டு கரண்டியா சொல்லலாம். இல்லை, நான் இப்போதான் ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி இவரை பத்தி நான் இன்னொரு காட்சியில் பேசியிருந்தேன். ஓகே, ஒரு சின்ன குழு கொடுக்குறேன்னே, அதான் நான் கொடுத்துட்டேனே. இவரு சமைச்ச ஆட்டிறைச்சி வீடியோ வைரல் மலேசியா ஃபுல்லா. சாப்பாடு அதுக்கு மேல வைரல். அவர் வேற யாரும் இல்ல, முள்ளு கரண்டி கடையின் உரிமையாளர் சுரேன் அவர்கள் நம்மளோட இன்னைக்கு இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சுரேன். வணக்கம் பிரதர். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? எப்பா, ஆட்டரிச்சி அந்த வாசம் அப்படியே வருது. வந்தனே வாசம் வருதா? சமைச்சிட்டு வரீங்களா என்ன? சட்டையெல்லாம் பாருங்க, கறி. இதுக்கப்புறம் தான் போய் சமைக்கணும். இதுக்கப்புறம் தான் கறி ஆகணும். சுரேன், எனக்கு ஃபர்ஸ்ட் திங், நிறைய பேர் உங்களுடைய இந்த வளர்ச்சி இது போன்ற விஷயங்களை பார்க்கும்போது நினைப்பாங்க உங்களுக்கு வயசு கூடன்னு கூட ஒரு சில பேர் நினைக்கலாம், 30-35ன்னு. ஆனா உங்களுக்கு எனக்கு ஒரே வயசு தான். ஐயோ முடியல. இன்னைக்கு நம்ம வயசு ஓப்பனா சொல்லுவோம். உங்களுக்கு எத்தனை வயசு? ஓகே, 30-35லாம் இல்லை, எனக்கு இப்போதான் 25. 25? 25. 25 வயசு. ஓகே, நீங்க 25 வயசுல என்ன பண்ணிட்டு இருந்தீங்க சார்? நான் நாடாக தெரிஞ்சுக்கிட்டு இருந்தேன். யாரு கூட போயிட்டு இருந்தீங்க? அது நம்ம இப்போதைக்கு சொல்ல வேணாம் சார். நண்பர்களோட. இல்லை, நான் எதுக்கு சொன்னேன்னா, ஒரு 24-25 வயசுல பல விஷயங்கள் பண்ணிட்டு இருப்பாங்க. ஒரு சில பேர் அப்பதான் படிச்சு முடிச்சிருப்பாங்க. ஒரு சில பேர் அப்புறம் தான் இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்னு யோசிப்பாங்க. ஒரு சில பேர் லைஃப்லேயே லாஸ்டா நான் என்ன தான் பண்ணிட்டு இருக்கேன்னு யோசிச்சுட்டு இருப்பாங்க. ஆனா ஒரு 25 வயசுல நீங்க இப்படி ஒரு நிலையை அடைஞ்சிருக்கீங்கன்னா அது ரொம்ப பாராட்டக்கூடிய ஒரு விஷயம் சுரேன். இது நான் உண்மையிலே ஃப்ரம் மை ஹார்ட் சொல்கிறேன். நம்ம சமுதாயத்துக்கு ரொம்ப தேவையான ஒரு விஷயம். உண்மையிலே ரொம்ப பெருமையாக இருக்கும் உங்களை பார்க்குறதுக்கு. அண்ட் உங்களோட ப்ரோக்ரஸ் எல்லாருமே படிப்படியாக பார்த்துட்டு வரும். இந்த கம்யூனிட்டியே பார்த்துக்கிட்டு வருது. நீங்கள் எப்படி ஆரம்பிச்சிங்க, என்ன பண்ணீங்க, இன்றைக்கி எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. சாப்பாடு உங்களுக்கு போய் எங்கே கொண்டு வந்து வச்சிருக்கு பாருங்கள். எப்போ ஆரம்பிச்சிங்க இந்த முள்ளு கரண்டியை? எப்படி இப்படி வந்துச்சு? ஓகே, எப்போ ஆரம்பிச்சதுன்னா போன வருஷம் ஆகஸ்ட் ஆரம்பித்தோம். ஓகே, ஆகஸ்ட் ஆரம்பிக்கிற முன்னுக்கு ஒரு சின்ன பிளான். ஓகே, அதுக்கு முன்னுக்கு நான் ஒரு குக்கிங் கண்டென்ட் செஞ்சுக்கிட்டு இருந்தேன். எப்படின்னா எனக்கு தெரிஞ்ச ரெசிபியை ஒரு வீடியோவாக செஞ்சு மக்கள்கிட்ட டிக்டாக்ல அப்லோட் பண்ணி மக்கள்கிட்ட போய் சேர்க்கணும். ஸோ அது 2-3 வீடியோ அப்லோட் பண்ணதுக்கப்புறம் நிறைய வரவேற்பு, நிறைய வியூஸ் வந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணேன்னா கண்டினியூவாக ஒரு நாளைக்கு ஒரு வீடியோ செய்வேன். ஸோ டெய்லி வீடியோ அப்லோட் பண்ணி இன்னும் கொஞ்சம் ஃபேமஸ் ஆகி இன்னும் கொஞ்சம் வைரல் ஆகி ஸோ என் பேர் நிறைய பேருக்கு தெரிய வந்துச்சு. ஓகே, அது ஒரு சைட் இருக்கிறப்ப போன வருஷம் ஒரு 8ஆம் மாதம் போல் தான் இப்போ ஆரம்பித்து ஒரு வருஷம் ஆகிருக்கு. ஸோ 8ஆம் மாதம் போல் தான் ஓகே, சும்மா ஒரு ஹாபிக்கு சும்மா முள்ளு கரண்டின்னு ஒன்று போனேன். ஸோ ஏன் அந்த பேர் வச்சு தான், அப்போ அந்தமாரி பேர் வச்சனால ஆளுங்களுக்கு சீக்கிரமாக போய் சேரணும், இல்லைன்னா அவங்களுக்கு அந்த கேள்வி கேட்கணும். ஏன் முள்ளுக்கண்டி வச்சிங்கன்னா அந்த கேள்வி கேட்கறதுக்காண்டி முள்ளுக்கண்டி ஒரு ஹாபிக்கு ஒரு பேர் வச்சேன். அப்புறம் போக போக இன்னும் கொஞ்சம் வைரலாகி சும்மா அதே கண்டென்ட் செய்கிற வீடியோவே அப்படியே என் முள்ளுக்கண்டி கடைக்கு கொண்டு வந்து ஸோ ஒரு பானையை வச்சு ஒரு கரண்டியை வச்சு கிண்டி ஸோ சும்மா ஒரு கண்டென்ட் செஞ்சால் அது இந்த அளவுக்கு ஒரு வைரலாகி நிறைய வரவேற்பு, நிறைய கஸ்டமர். ஸோ அதனால தான் அவர் பேசும்போது அந்த உற்சாகம் தெரியுதுல்ல, அந்த உற்சாகம் தான் இந்த ஒரு வருஷமாக நீங்கள் காமிச்சிருக்கீங்க. அந்த அளவுக்கு ஒரு வேறு விதமான ஒரு வளர்ச்சி. இந்த வளர்ச்சி அப்படின்னு வரும்போதே கூடவே இன்னொன்று சேர்ந்துக்கிட்டும் வரும், பொறாமை.
ஸோ அது கண்டிப்பாக நீங்கள் நிறைய பார்த்துட்டு வந்திருப்பீங்க இந்த ஒரு வருஷ காலகட்டத்தில். சேலஞ்சஸ் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு வரலாமே. நான் அதை பற்றி தான் நான் உங்கள்கிட்ட பேசணும்னு நினைக்கிறேன். அந்த சேலஞ்சஸ் எந்தெந்த விதத்தில் யார் மூலியமாக வரும்னு நம்ம எதிர்பார்க்கவே முடியாது. ஸோ இந்த ஒரு வருட காலத்தில் நீங்கள் இந்த தொழிலில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கும்போது பேசிக்கான ஒரு சேலஞ்சை சொல்லுங்கள். ஒரு சும்மா ஸ்டால் தான் இப்போ நம்ம வச்சுருக்கோம். ஸோ ஒரு பிஸ்னஸ் பண்ணுறப்ப ஜீரோ, எதுவுமே தெரியாது. ஸோ ஒரு ரெஸ்டாரண்ட், ஒரு பிஸ்னஸ், ஒரு ஃபுட் பற்றி எப்படி அதை கொண்டு போகணும், எப்படி மக்கள்கிட்ட போய் சேர்க்கணும், எதுவுமே தெரியாது. ஸோ ஒரு வியாபாரம் பண்ணுறதுக்கு தெரியாது. ஓகே, ஒரு ட்ரை தான். நானே குக் பண்ணுவேன், நானே கேஷராக இருப்பேன், நானே ஃபுட் சர்வ் பண்ணுவேன், நானே பேக் பண்ணுவேன். ஓகே. ஸோ அந்த மாதிரி ஒன் மேன் ஷோ ஒரு 2 ஸ்டாஃப் தான் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணுறப்ப க்ரௌடு கூட ஏற ஸோ அந்த க்ரௌடை பார்த்துட்டு கொஞ்சம் ரொம்ப மேனேஜ் பண்ண முடியாது. மறுநாள் வந்து ஷாப் க்ளோஸ் பண்ணிடலாமா அப்படி தோணும். இன்னொரு பக்கெட்டு இவ்வளோ க்ரௌடு வந்திருக்காங்க, இதை நம்ம விடக்கூடாது. ஸோ அடுத்த ஸ்டெப்பை எடுத்து வைக்கிறதுக்கு என்னென்ன முயற்சி பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணேன். ஸோ இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஸ்டாஃப் எடுத்துகிட்டு முன்கூட்டியே எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு ஸோ அந்தமாரி பண்ணோம். ஸோ அந்தமாரி பண்ண வகையில் போக போக கொஞ்சம் நல்லா வந்துச்சு. நிறைய சேலஞ்சிங் வந்துச்சு. எப்படின்னா ஃபுட் மார்க்கெட்டில் ப்ரைஸ் விலை ஏறும் இறங்கும். ஸோ நம்ம மக்கள்கிட்ட போய் அதே ப்ரைஸ் தான் போடணும். இப்போ ஒரு கோழி சாப்பாடு 10 வெள்ளி போட்டோம்னா நம்ம மார்க்கெட்டில் போய் ஜாமான் வாங்குற விலைக்கு இன்னும் கொஞ்சம் ஏறும். ஸோ நமக்கு அந்த அன்றைக்கி கொஞ்சம் லாஸ்ட் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் டே பார்த்தா கொஞ்சம் ஏறும். ஸோ அந்தமாரி மார்க்கெட்டில் போய் ப்ரைஸ் தான் சேலஞ்சிங் ப்ரைஸு. ஸோ அடுத்து மக்கள் தான் பெரிய சேலஞ்சிங். அது நிறைய விஷயம் இருக்குது சொல்கிறதுக்கு. ஓகே, அதில் சொல்லுங்கள், ஒரு 1-2 பிரதானமான விஷயத்த சொல்லுங்கள். ஸோ அதை ஃபைட் பண்ணுவாங்க. எப்படின்னா ஒரு ஸ்டாலுக்கும் ரெஸ்டாரண்ட்டுக்கும் கம்பேர் பண்ணுவாங்க. ஆனால் அவங்களுக்கு தெரியாது அந்த ப்ரைஸ் வைஸு. அந்த ஒரு அரிசி வாங்கினா கூட எவ்வளோ விலை, ஒரே ப்ரைஸ் தான். ஸோ நீங்கள் ஸ்டால் தானே வச்சுருக்கீங்க, ஏன் இவ்வளோ விலை போடுறீங்க, இவ்வளோ ப்ரைஸ் போடுறீங்க, கோழி சாப்பாடு வாங்கி ஒரு 5 வெள்ளி கொடுங்க, 3 வெள்ளி கொடுங்கன்னு கேட்பாங்க. வருவாங்க, ஒரு ஃபேமிலியோடு வருவாங்க, ஒரு 50 வெள்ளிக்குள்ளே சாப்பிட்டு போகிற மாதிரி பார்ப்பாங்க அந்தமாரி. ஸோ அதை நான் கூட சொல்லுவேன். ஓகே, இப்போ ரெஸ்டாரண்ட்டுக்கும் ஸ்டாலுக்கும் நீங்கள் இப்படி கம்பேர் பண்ணுறீங்க. நம்ம போயிட்டு ஸ்டாலு தான் வச்சுருக்கோம், எனக்கு அரிசி 50 வெள்ளி அரிசி 30 வெள்ளி கொடுக்க மாட்டாங்க. அதேமாதிரி மார்க்கெட்டில் போகிறோம், சீனக்கிட்ட அந்த பசார் மார்க்கெட்டில் போயிட்டு அங்கே போயிட்டு எனக்கு ஒரு 10 கிலோ திங்கிரி ஃபிஷ் ஒரு 200 வெள்ளி வரும், எனக்கு ஒரு 50 வெள்ளி கொடுக்க மாட்டாங்க. ஸோ அவங்க விற்கிற வேலைக்கு தான் நம்மளும் விற்க முடியும். ஸோ அதனால ரொம்ப கம்பேர் பண்ணுவாங்க. ஸ்டால்னாலும் கொஞ்சம் இறக்கி பார்ப்பாங்க, நீங்கள் எதானே வச்சுருக்கீங்க அந்தமாரி. அப்போ ரெஸ்டாரண்ட்டுக்கு போனால் ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிட்டு அதேமாரி தான் ஃபைட் பண்ணுவாங்க. நீங்கள் எவ்வளோ வேலைக்கு போடுறீங்க, ஸ்டால்லேயே அவ்வளோ விலை குறவாக போடுறாங்க, நீங்கள் அந்த மாதிரி தான். நிறைய ரெஸ்டாரண்ட்ல விலை குறவா போடுறோம், உங்கள் ரெஸ்டாரண்ட் கூட போடுறாங்க. ஆனால் அந்த வேலையை பற்றி நீங்கள் சொல்லும் பொழுது நான் கண்டிப்பாக சொல்லி ஆகணும். ஏன்னா நான் பல கடைகளில் போய் சாப்பிட்ருக்கேன். ஒரு சாப்பாடு விலை மட்டும் இல்லை, ஒரு விஷயத்துக்கு விலையை நிர்ணயிக்கிறதுக்கான உரிமை ஒரு ஷெஃபாக இருக்கட்டும், ஒரு கலைஞனாக இருக்கட்டும், அதனுடைய ஓனராக இருக்கட்டும், அவங்களுக்கு கண்டிப்பாக இருக்குது. ஆமாம். இப்போ உங்களுக்கு தெரியும் உங்களோட சாப்பாடு அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு நீங்கள் எவ்வளோ உழைப்பு போட்டிருக்கீங்க, இதற்கு எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இன்றைக்கி ஒரு கஸ்டமர் அங்கே சாப்பிட வராங்கன்னா நீங்கள் இந்த இடத்த தேடி வரீங்கன்னா ஒரு காரணம் இருக்குல்ல. ஆமாம். இங்கே உள்ள அந்த டேஸ்ட்டுக்கு தானே வரீங்க. சில பேர் தூரத்துலேருந்து ட்ராவல் பண்ணிட்டு வரீங்க, அந்த டேஸ்ட்டுக்கு தானே வரீங்க. அப்போ உங்களுக்கு பிடிச்ச ஒரு டேஸ்ட் கொடுக்குறாங்க, அவங்களுக்கு பிடிச்ச ஒரு வேலையை போடுறாங்க, அதை நீங்கள் கொடுக்கணும்ல. ஆமாம், அதுக்கு தான் ஆக்சுவலி நம்ம இங்கே உள்ள கஸ்டமர் ரொம்ப குறைவு. டூரிஸ்ட் தான், ஜேபி மிளாக்கா, இப்போ பிணைங்கடா. ஸோ அந்தமாரி வர்றதுனால அது ஆக்சுவலி நம்ம ஏற்றலாம், ப்ரைஸ் ஏற்றலாம். ஏன்னா நம்ம வெளியேருந்து வரவங்க ஒரு நாள் தான் சாப்பிட்டு போவாங்க, சாப்பிட்டாங்கன்னா ஒரு வாட்டி சாப்பிட்டுட்டு போயிடுவாங்க. ஸோ நம்ம ஆக்சுவலி விலையை ஏற்றலாம், நம்ம எல்லாத்துக்கும் ஒரே தரமாக இருக்கணும், நம்ம திருப்தி அவங்க சாப்பிட்டுட்டு போகணும். அண்ட் இன்னொரு விஷயம் சொல்லணும் ப்ரோ, ஒரு சாப்பாடு கடை அப்படின்றது ஒரு சாதாரணமான விஷயம் இல்லை. உங்களுக்கும் தெரியும், நீங்கள் ஃபுட் பிஸ்னஸ் இருந்துறீங்க. ஒரு கடையை காலையில் எத்தனை மணிக்கு ஆரம்பிக்கணும், அதோட மார்க்கெட்டிங் எத்தனை மணிக்கு முடிக்கணும், சமைக்கணும். அந்த 1 மணி நேரம் கஸ்டமர் சாப்பிட்றது ஒரு ஷார்ட் டைம் தான். அதற்கு முன்னாடி உள்ள வேலையும் பின்னாடி உள்ள வேலையும் நிறைய வேலை. ஒரு விலை அப்படின்னு சொல்லும் பொழுது அவங்களுடைய ஒரு முழு உழைப்பை நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா அந்த விலைக்கு மதிப்பே கிடையாது. அது ஒரு சின்ன அமௌண்ட்டு தான். ஸோ அதுலேயும் விலை கூடன்னு சொல்கிறது ஆக்சுவலி எனக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. ஏன்னா நான் பார்த்துருக்கேன், நீங்களாம் எவ்வளோ கஷ்டப்பட்டு சமைக்கிறீங்க, அது இந்த க்ரௌடெல்லாம் எப்படி மேனேஜ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் என்ன கேட்டிங்கன்னா அந்த விலை ஒரு பெரிய விஷயம் இல்லை, உங்களோட உழைப்பு, அந்த சாப்பாடோட சுவை, அதற்கு நிகரான விலையே கிடையாது. நீங்கள் ஓகே, நம்ம இதை வேறு கோணத்தில் பார்க்கலாமே. நம்ம தொழில் செய்கிறனால நம்ம இந்த கோணத்தில் யோசிக்கிறோம். இதே ஃபுட் சாப்பிட தேடி சாப்பிட்றவங்க கோணத்தில் யோசிப்போம். அவங்களுக்குன்னு ஒரு ஆசை இருக்குது, அவங்களுக்குன்னு அது என்னது, அது டேஸ்ட் பண்ணி பார்த்துடணும் அப்படின்ற ஒரு நோக்கம் இருக்குது. ஆனால் பட்ஜெட் இருக்காது. ஆமாம். ஒரு பட்ஜெட்டோடு வருவாங்க, அது அவங்க தப்பு கிடையாது. ஆமாம். ஏன்னா அவங்களுக்கு ஆரம்பத்திலே தெரியாது. ஹியர்சேன்னு சொல்லுவாங்க, இந்த கடையில் போய் சாப்பிட்டா சரியான விலை கூட,
இவர் வந்து ஆட்டிறைச்சி வந்து இவ்வளோ விலைக்கு போடுவார், அதனால் நம்ம வந்து இங்கே போய் சாப்பிட வேணாம் அப்படின்ற ஒரு முடிவு இருக்குது. ஒரு கூட்டமும் இருக்குது. ஆமாம். நல்ல டேஸ்ட்டுக்கு வந்து எவ்வளோ பே பண்ணாலும் பரவாயில்ல அப்படின்ற ஒரு கூட்டமும் இருக்குது. இப்போ இந்த பட்ஜெட்டோட வரவங்களுக்கு நீங்கள் எப்படி அதை வந்து ஹேண்டில் பண்ணுறீங்க, அதை எப்படி டேக்கிள் பண்ணுறீங்க? ஓகே, பட்ஜெட்டோட வர்ற மணிக்கு நம்ம மெனு காட்டிடுவோம். ஓகே, அவங்க போடுற மணிக்கு அந்த இப்போ ஸ்டாஃப் கூட சொல்லிட்டேன், ஃபுட் போடுற மணிக்கு நீங்கள் சொல்லுங்கள் இது எவ்வளோ வேலை. இப்போ என்னோட மெயின் வந்து ரொம்ப பிரச்சனையே வந்து ப்ரான் தான். என்னோடய ப்ரான் வந்து நல்லா பெருசாக இருக்கும். ஸோ அது வந்து ஒரு பீஸ் 2 வெள்ளிக்கு தான் வைப்பேன். ஒரு பீஸ் 2 வெள்ளிக்கு தான் இருப்பேன். நல்லா பெருசாக இருக்கும் ப்ரான். 10 ப்ரான் போடுவாங்க, 20 வெள்ளி வரும். ஸோ ஏன் இவ்வளோ வேலைன்னு கேட்பாங்க. அந்த மங்கு ஃபுல்லாக நிறைஞ்சிருக்கும் ப்ரான்னு, ஏன் இவ்வளோ வேலைன்னு கேட்பாங்க. ஸோ அவங்க போடுற மணிக்கு சொல்லிடுவோம் ப்ரைஸு. சொன்ன பிறகு ஏன் இவ்வளோ வேலை போடுறீங்க, மெனு பாருங்கன்னு. எனக்கு மெனு பார்க்க வேணாம், நான் ப்ரைஸ் தான் பார்ப்பேன், நீங்கள் உங்கள் வாயால் சொல்லுங்கள். அந்த மாதிரி. இதை தவிர்த்து பிஸ்னஸ் சர்க்கிள் இருக்கிற சேலஞ்சஸ் என்ன? ரெண்டல். ஓகே. ஸோ ரெண்டல் ரொம்ப ஹையாக. நம்ம ஒரு க்ரௌடு ஒரு சைனீஸ் ஃபுட் கோர்ட்டில் இருக்கும், க்ரௌடை பார்த்துட்டு ரெண்ட் கொடுக்குறாங்க. ஓகே. அந்த மாதிரி நிறைய கஸ்டமர் வந்து திருப்திப்படுத்தவே முடியல, என்ன செஞ்சாலும் திருப்தியே படுத்த முடியல. ஸோ நம்ம எவ்வளோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ப்ரைஸை குறைச்சாலும் அவங்க ஒத்து வர மாட்டுறாங்க. அவங்களுக்கு ஏற்ற மாதிரி இன்னும் கொஞ்சம் ருசியை கொஞ்சம் கூடுதலாக செஞ்சாலும் ஒத்து வர மாட்டுறாங்க. ஸோ எல்லாத்தையும் திருப்தி பண்ண முடியாதுல்ல. ஆக்சுவலி அது கொஞ்சம் கஷ்டம் தானே. எல்லாத்துக்கும் டிஃப்ரெண்ட் டேஸ்ட் பட்ஸு, டிஃப்ரெண்ட் ரிக்வயர்மெண்ட் இருக்கும். பட் என்ன தான் இருந்தாலும் நம்மளுக்கு எப்பவுமே கஸ்டமர் ரொம்ப முக்கியம் வேறு. ஆமாம், இவ்வளோ ஒரு விஷயம் இருந்தாலும் பாருங்க, அவர் சகிச்சிக்காமல் இன்னமும் உங்களுக்காக சமைச்சிட்டு தான் இருக்காரு, உழைச்சிக்கிட்டு தான் இருக்காரு. அதை ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுறேன். பட் இருந்தாலும் நீங்கள் இடைப்பட்ட காலத்தில் நீங்கள் போட்டிருந்த சில வீடியோஸ் பார்த்து சில பிரச்சனைகளை எதிர்நோக்கியிருந்தீங்க, மன கஷ்டத்தில் இருந்தீங்க. எனக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. நல்லா சிரிச்ச முகத்தோடு பண்ணிட்டு இருந்த ஒரு முகம் அப்படி கஷ்டமாக வீடியோ பண்ணி பார்க்கும்பொழுது நான் உங்களுக்கு காலையில் கால் பண்ணேன் வீடியோ பார்த்துட்டு. ஆமாம், ஐ ஃபெல்ட் ஸோ பேட். உங்கள் கடையை அடித்து உடச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. என்ன ஆச்சு, யார் பண்ணாது, ஏதாச்சும் ஃபைண்ட் அவுட் பண்ணிங்களா? அது நீங்கள் சொன்னால் தெளிவாக பண்ணான்னு தான் கண்டுபிடிக்க முடியல. ஆனால் கால் வேகப்பட்ட கால். கடை ஆரம்பித்தது வந்து ஒரு வருஷமாக டெய்லி கால் வரும், டிஸ்டர்ப் கால் வரும். டெய்லி நைட்லேருந்து மார்னிங்கு கஸ்டமர் வந்து கூட, கடைக்கு வர கஸ்டமர் கூட வந்து டிஸ்டர்ப் கால் வருவாங்க. ஸோ இப்போ இடப்பட்ட காலத்தில் ஒரு மாதமாக ரொம்ப டிஸ்டர்ப் கால். எப்படின்னா வந்து எனக்கு இவ்வளோ கொடுங்க, அப்போ தான் நான் வந்து இங்கே போக மாட்டேன், எம்பிஎஸ் போகணும், அந்தமாரி கவர்மெண்ட்கிட்ட நான் போய் ஃபைட் பண்ணி உங்கள் கடையை நான் சாத்துற மாதிரி அந்தமாரி ஒரு ஃபைட்லாம் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. ஸோ அவங்க எப்படின்னா வந்து இவ்வளோ தொகை கொடுங்க, நாங்கள் உங்கள் விட்டுருவோம். அதுக்கு வந்து ஸ்கேம். ஸோ ரிப்போர்ட்லாம் பண்ணி அவங்க கண்டுபிடிச்சாங்க ஸ்கேம். இவ்வளோ தொகை கொடுங்க, நாங்கள் உங்கள் கடையை விட்டுருவோம், இல்லைன்னா நீங்கள் கடை பிஸ்னஸே பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி. ஸோ நானும் விட்டுட்டேன். நானும் எதுவும் நம்ம கண்டுக்கல, நார்மலாக கால் வருது அந்த மாதிரி தானே. ஸோ அந்த மாதிரி தான் விட்டோன்னே நான் ரொம்ப அவங்களும் பேச நானும் பேச கொஞ்சம் பிரச்சனை வந்து ஸோ வந்து கடையை அந்த மாதிரி பண்ணிட்டாங்க. ஸோ நம்ம அடுத்த ஸ்டெப் போகிறதுக்கு இது ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு என்னை கேட்டால். நீங்கள் வாய்ப்புன்னு சொல்கிறீங்க, ஆனால் இதுவே ஒரு பெரிய தடைகளாகவும் இருந்திருக்குது. இதுக்கு முன்னாடி நிறைய பேர் வந்து சேலஞ்சு, இது ஒரு பெரிய சேலஞ்சு. ஆமாம், அது ஹேண்டில் பண்ணுறது. இது காலங்காலமாக வந்து இது நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஆமாம். ஒரு பிஸ்னஸ் செய்கிற அந்த லொக்கேஷனில் சில நபர்கள் கொடுக்குற தொந்தரவால் ஆமாம், அவங்களையும் டேக் கேர் பண்ணிக்கணும், நம்மளோட வியாபாரத்தையும் பார்க்கணும், வருமானத்தையும் பாதுகாத்துக்கணும், கஸ்டமரையும் நம்ம திருப்திப்படுத்தணும். இந்த 4 விஷயத்தை ஒரே நேரத்தில் செய்யும்போது இந்த சொன்ன விஷயம் இருக்குல்ல, அங்கே இருக்கிற அந்த லோக்கல் அவங்கள டேக் கேர் பண்ணுற ஒரு 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 விஷயந்தான் ஒரு பெரிய ஒரு சேலஞ்சாக இருக்குது. ஆமாம். எவ்வளோ காசு கொடுக்குறீங்க? இல்லை, காசு கொடுக்கல. உண்மையாவா? காசு கொடு ஒன் மேன் ஷோவாக தான் போய்கிட்டு இருக்கேன். ஸோ அது பண்ணாதனாலும் தான் இந்த மாதிரி பிரச்சனை. ஸோ பண்ணக்கூடாது. நம்ம உழைப்பு போட்டு நம்ம வந்தோம், ஏன் நம்ம சம்பாதிக்கிறது மற்றவங்க கொடுக்கணும். என்ன இருந்தாலும் ஃபைட் பண்ணிக்கிட்டு நிற்கிறது தான் அந்த ஒரு இதில் தான் இருக்கேன். ஓகே. நீங்கள் காசு கொடுக்காததுக்குனால இந்த ஒரு விஷயம் நடந்திருக்கு, அதுதான் மெயின். ஆமாம், அது ஸ்கேம் கிடையாது. ஸ்கேம் கிடையாது. ஃபுட் பாய்சன் ஆயிடுச்சு, அது கடையில் சாப்பிட்டுட்டு ஃபுட் பாய்சன் ஆயிடுச்சு, நான் போய்ட்டு ரிப்போர்ட் பண்ண போனேன். அந்தமாரி ஒரு பூலி பண்ணுறது. நீங்கள் கொடுக்கலன்னா இது பண்ணிடுவேன், நீங்கள் எனக்கு ஏற்ற தொகை நான் கேட்குற கொடுக்கலன்னா நான் போய் ரிப்போர்ட் பண்ணுவேன், அது பண்ணிடுவேன், உங்கள் டிக்டாக் போட்டு வைரல் பண்ணிடுவேன். அந்தமாரி சைபர் புலி போய் இப்போ ஃபுட் புலி வந்து ஃபுட் புலி. நான் அது ஐயோ பயமாக இருக்கு ஒன்று பார்க்கும்பொழுது. ஆமாம். அப்புறம் வருவாங்க, நல்லா சிரிச்சு பேசுவாங்க கடையில். அப்புறம் ஒரு 1 hour கழிச்சு வீடியோ வரும் டிக்டாக்கில். ஸோ எப்படின்னா இந்த கடைக்கு போகாதீங்க, செம்ம விலை, ரொம்ப க்யூ நிற்கிது, ஒரு சாப்பாடு ஒரு பிரியாணி வாங்குறதுக்கு 1 hour நிற்கணும் அப்படின்னு.
ஸோ அவங்க வந்து நம்ம இடத்துல இருந்து யோசிக்க மாட்டுறாங்க, அவங்க சும்மா வீடியோ போட்டுட்டு போயிடுவாங்க. ஸோ அவங்க நம்ம இடத்துல இருந்து யோசிச்சா தான் அந்த வீடியோவுக்கு நம்ம எப்படி ஒரு சேலஞ்சிங் நம்ம எதிர்நோக்கிறோம். அந்த வீடியோ போட்டுட்டு போயிடுவாங்க, வைரல் ஆயிரும். கண்டிப்பாக நம்ம முள்ளுக்காண்டி ஒரு இஷ்யூன்னு சொல்லிட்டு பண்ணாலே அது பாட்டுக்கு வைரல் ஆயிரும். ஸோ அந்த வைரலாக வீடியோவை கஸ்டமர் எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னா அவங்க நம்ம இடத்துல நின்றால் தான் அவங்களுக்கு அந்த வழி தெரியும். உங்கள் இடத்துல சாப்பாடு வாங்குறதுக்கு 1 hour பிடிக்குது. 1 hour 2 hour கூட வந்திருக்கு. விளையாட்டு இல்லை, நான் ஒரு தடவை சாப்பிட போனேன், 1/2 மணி நேரம் நான் வெயிட் பண்ணேன். அவ்வளோ கூட்டம் அலை மோதுது. கஸ்டமருக்கா? இல்லை கஷ்டம் இல்லை. இதே மாதிரி தானே உங்கள் பிரியாணி வாங்குறதுக்கு மக்களுங்க எத்தனை மணி நேரம் வெயிட் பண்ணி இல்லை, நான் கம்ப்ளைண்ட் பண்ணல. எனக்கு ஆக்சுவலி நல்ல சாப்பாடுக்கு கியூ பண்ணி வெயிட் பண்ணி சாப்பிட்றதுல தப்பே கிடையாது. உங்கள் சாப்பாடை நீங்கள் கியூ பண்ணி வெயிட் பண்ணி சாப்பிட்றதுல எனக்கு சந்தோஷமாக இருந்துச்சு, ஒர்த்தாக இருந்துச்சு. ஆனால் நான் கேள்விப்பட்ட வரைக்கும் நீங்கள் வந்து பிரியாணி எடுத்துக்கிட்டால் எந்த ஒரு சாப்பாடை எடுத்துக்கலாமே, ரெசிபி எடுத்துக்கிட்டால் லைம் இல்லாமல் நீங்கள் வந்து செய்ய முடியாது. அது கண்டிப்பாக ரெசிபி இருக்கும். அது வாங்குறதே இல்லையாமே நீங்கள்? எது சொல்கிறீங்க? அதான் அன்னாட உருட்டி விட்றானுங்களா, அது வச்சு தான் நீங்கள் ஓட்டிக்கலாம். ஆமாம். ஸோ பில்லி சூனியம் அது உங்களுக்கு So, தொல்லை இருக்கா? தொல்லைலாம் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ ரொம்ப அதுதான் பெரிய சேலஞ்சு. ஒரு நாளைக்கு எத்தனை கனி ஊட்டுறானுங்க? கனியெல்லாம் ஊட்ட மாட்டாங்க, கண்ணுக்கு தெரியாத மாதிரி உருட்டி விட்டுருவாங்க. என்னய்யா உருட்டல் ரொம்ப அது செட்டிலாகவே திரும்பி பண்ணுவாங்க. திரும்புவாங்க எப்படின்னா அந்த கடையை சாத்திட்டு போயிடணும், அந்த இடத்துல இருக்கக்கூடாத அளவுக்கு பண்ணுவாங்க. சரி, கொஞ்ச நேரம் இருங்க. உங்கள் 2 பேருக்கு இதில் முதல்ல நம்பிக்கை இருக்கா? இருக்கியா? என்னது இந்தமாரி நான் கண்ணால் பார்த்துருக்கேன். இந்தமாரி ஏதோ உருட்டி விட்டு அது நம்மளை இஃபெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? உருட்டி விட்டு தான் எஃபெக்ட் பண்ணணும்ல, அவங்க அனுப்பி போட்டு கூட எஃபெக்ட் பண்ணோம். ஸோ எனக்கு நடந்திருக்கு. எனக்கு ஒரு 2-3 மாதமாக கொஞ்சம் அதை நான் பார்த்துட்டு வந்திருக்கேன். அது நீங்கள் நம்புறனால நடந்திருக்கா? அது உண்மையிலே நடக்குமா அந்த மாதிரி? நம்பலை, நானும் நம்ப மாட்டேன். எனக்கு நடக்கும் போது தான் இப்படி இருந்தது, இப்படி ஆயிடுச்சோ அப்படின்னு நடக்கும் போது தான் நம்பினேன், ஓ இது உண்மை. ஓகே, அதுக்கு முன்னாடி சரி, நம்மளுடைய ஸ்பான்சர் பாம்பே பஜார் இப்போ அடுத்த இந்த வாரம் எப்போ நடக்குதுன்னா 26 செப்டம்பர்லேருந்து 29 செப்டம்பர் தீபாவளி டூர் மைட் இன் USJ மால்ல பாம்பே பஜார் நடக்குது. அதோட பஜார் அட்டகாசமாக இருந்துச்சு. அதோட சிறிய காணொலி பார்த்துருவோமா? இதோ பாம்பே பஜார் பார்த்தீங்களா, செம்ம ஹாப்பனிங்காக இருக்குல்ல. தீபாவளி டூர் சும்மா அப்படி தான் இருக்க போகுது. USJ மைடின் மால் மட்டும் இல்லை, அடுத்தது மலாக்காஸ், ரம்பன், ஈப்போ அடுத்தடுத்து தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்க போது. சரி, நம்ம பேய் கதை பேசிட்டு இருந்தால சொல்லுங்கள், உங்களுக்கு என்ன செஞ்சு வச்சாங்க, எந்த அளவுக்கு உங்களை பாதிச்சிச்சு? எந்த அளவுக்கு பாதிச்சுன்னா கஸ்டமர் அப்படி தான் இருக்கும். கஸ்டமர் தவிர்த்து எனக்கு ரெஸ்டாரண்ட் போக முடியாத அளவுக்கு ரொம்ப சோர்வாக தூங்கிக்கிட்டே இருக்க சொல்லும். கடைக்கு 1 மாதமாக வந்து கடைக்கு போகாத அளவுக்கு. ஸோ கடைக்கு போவேன், குக் பண்ணுவேன், இருக்க மாட்டேன், வெளியேறுவேன். அந்த மாதிரி கஸ்டமரை பார்க்க பிடிக்காது, கஸ்டமர் மூஞ்ச பார்க்க பிடிக்காது, ஸ்டாஃப் மூஞ்ச பார்க்க பிடிக்காது. அப்புறம் வர்ற கஸ்டமர்லாம் சாப்பிடுவாங்க நல்லா, நம்மளுக்கு தெரியும் டெய்லி அதே ரெசிபி தான், அதே குக் தான். வர்ற கஸ்டமர் வருவாங்க, வந்துட்டு சாப்பிட்டுட்டு மூஞ்சிக்கு நேரம் நல்லாவே இல்லைன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. வேணுமணிக்கு பிரச்சனை பண்ணுவாங்க, மங்க விட்டு அடிப்பாங்க. அந்த மாதிரி பிரச்சனை ரொம்ப வரும் நம்மளை தேடி. இல்லாத பிரச்சனை, நல்லா போய்கின்ற பிரச்சனை, நம்மளை தேடி நிறைய பிரச்சனை வந்துச்சு. இதை எப்படி டேக்கிள் பண்ணீங்க? எது மண்டி பூங்கா போனீங்களா நீங்கள்? மண்டி பூங்கா பண்ணீங்களா? ரொம்ப ஃபேமஸாக போய்கிட்டு இருக்கு. அது பண்ணிடலாம், அது நிறைய விஷயம் இருக்குது பண்ணுறது. அவங்களும் ஒரு விஷயம் பண்ணுறாங்க, நம்மளும் திரும்பி அந்த விஷயத்தை பண்ணி எப்படி ஹேண்டில் பண்ணுறது தெரியும்ல. ஸோ அது சீக்ரெட்லாம் சீக்ரெட்னு மைக்கில் சொல்லிட்டீங்க. சரி, ஓகே. பட் as long as இப்போ நீங்கள் ஹாப்பியாக இருங்க, பிஸ்னஸ் நல்லா பண்ணுறீங்க, அது ரொம்ப நல்ல ஒரு விஷயம். என்ன இதை பற்றி சொல்லி ஆகணும். இடையில அது போன மாதம் பார்த்தேன் நான், ஜேபி போயிருந்தீங்க. ஓ மை காட், த ரெஸ்பான்ஸ் வேற லெவலில் இருந்துச்சு இந்த ஃபுடி பாப்பால. அல்லது கூட்டம் நீங்கள் எப்படி தான் ஹேண்டில் பண்ணீங்க? அதான் தெரிஞ்சிருந்தா ஸ்லோப் எடுத்து போயிருப்பான். எதிர்பார்க்காத ஒரு கூட்டம். இல்லை, உங்களுக்கு தெரியல, ஜேபி மக்கள் வந்துட்டு பயங்கர ஃபுடி. அவங்க வந்து நல்ல சாப்பாடு எப்பவுமே ஏங்கிட்டு இருப்பாங்க. அதுவும் நீங்கள் கேரளா போட்ட வீடியோலாம் பார்த்து ஒரு மாதிரி வெறித்தனமாக வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. நீங்கள் இறங்குனீங்க, சர்வ் பண்ணிட்டாங்க. எப்படி இருந்துச்சு இந்த ரெஸ்பான்ஸு? நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு இருந்துச்சு இல்லை எந்த அளவுக்கு போணுச்சு இந்த ஃபுடி பாப்பா? நம்ம முள்ளுக்காண்டி கேரளா இருக்குல்ல, ஸோ அங்கேயே வந்து நிறைய ஜேபி கஸ்டமர் நிறைய பேர். ஓகே, வர்றவங்கலாம் நான் பார்ப்பேன், நல்லா சாப்பிடுவாங்க, ஓகே பிடிச்சி சாப்பிடுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் நான் ஒரு ஆட் பார்த்தேன், இந்த மாதிரி ஃபுடி பாப்பா ஜேபியில் நடக்குதுன்னு.
ஸோ அவங்களோட மேனேஜ்மெண்ட் வந்து கான்டாக்ட் பண்ணி ஸோ நானும் வரேன்னு சொல்லிட்டு சும்மா யதார்த்தமாக ஒரு பயத்திலே ஐயோ நம்ம ஒரு பத்திகேஃபில் நல்லா போட்டோம் நல்லா செஞ்சோம், இப்போ ஜேபிக்கு போகிறோம், அங்கே எப்படி பழவேற்பு எப்படி இருக்க போகுது, எப்படி வர போகிறாங்க கஸ்டமர் தெரியாமலே. ஓகே, மொதல் ஒரு 30 கிலோ ஆட்டை வச்சு சமைச்சேன். மட்டன் 30 கிலோ, சிக்கன் 30. அந்த 30 ஆரம்பித்து ராத்திரி 300 வரைக்கும் போய் முடிச்சிச்சு ஒரே நாளில். ஒரே நாள். 300 கிலோ மட்டனு, 300 சிக்கன். ப்ரோ என்ன முடியுமாய்யா? சொல்றீங்க உங்களால் முடியுமாய்யா? ஃபர்ஸ்ட் டே ஓப்பன் பண்ணுற முன்னைக்கு க்யூ ஸ்டார்ட் பண்ணிடுச்சு. அப்போ தான் யோசித்தேன், முள்ளுக்காண்டினாலே க்யூ நீங்களாவே முடிவு பண்ணி வந்துடுறீங்க. இன்னும் எதுவுமே ஸ்டார்ட் பண்ணல, எதுவுமே ஸ்டார்ட் பண்ணாமல் அவங்க பாட்டு க்யூ ஆரம்பித்து கோலை மேலே கோலை வருது. 1 ஒரு ஹவர்லேயே அத்தனை கோலை வந்து இந்தமாரி திறங்க, எத்தனை மணிக்கு திறப்பீங்க, நாங்கள் வந்துட்டோம். ஆனால் நம்மளை மிரட்டுவாங்க பாருங்க. ஏன் லேட் ஆச்சு? ஆக்சுவலி லேட், ஃபர்ஸ்ட் டே செம்ம லேட்டு. ஓகே, ஒரு சோறுக்கே வந்து 1 ஹவர் வெயிட் பண்ணாங்க, க்யூ 1 ஹவர் வெயிட் பண்ணாங்க, சோறுக்கு 1 ஹவர் வெயிட் பண்ணாங்க. ஸோ ஹேண்டில் பண்ண முடியல, ஏன்னா ஃபர்ஸ்ட் டைமு. ஸோ அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் எல்லாம் மேனேஜ் பண்ணியாச்சு. ஓகே, சின்ஸ் நீங்கள் இந்த ஜேபி விஷயத்த சொன்னனால இப்போ மலேசியாவில் இருக்கிற எல்லா மக்களும் உங்களோட சாப்பாடை டேஸ்ட் பண்ணுறதுக்கான ஆசைப்படுவாங்க. ஆமாம். அவங்களுக்கு நீங்கள் என்ன செய்ய விரும்புகிறீங்க? ஓகே, எப்போதுமே வந்து நம்ம முள்ளுக்கண்டி தேடி பத்திகேஃப் வருவாங்க, ஆனால் இந்த வாட்டி அவங்களுக்காக நம்ம அவங்க இடத்துக்கு போக போகிறோம். ஓகே, எப்படி போகிறீங்க? பாம்பே பஜார் எங்கன்னு பார்த்தா இப்போ பேரா, சிரம்பான், மலாக்கா, கடா, அதுக்கப்புறம் திரும்பி யூஎஸ்ஜே. இந்த வாரம் யூஎஸ்ஜேக்கு போகிறீங்க? இந்த வாரம் யூஎஸ்ஜே ஸ்டார்ட்லா. அப்போ இந்த வாரம் வியாழக்கிழமை யூஎஸ்ஜேக்கு வந்து இருப்பீங்களாங்க? இருப்பேன். முள்ளுக்கண்டியோட நின்றுட்டு இருப்பீங்க கடை முன்னுக்கு? முள்ளுக்கண்டியோட நின்றாகணும், இல்லை பானையோடு நின்றாகணும். ஸோ இந்த பாம்பேயில் பானையோட நிற்கணும். ஸோ இந்த பாம்பே பஜார் அவங்க மூலியமாக உங்களுக்கு வந்து ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்குது, உங்களுடைய சாப்பாடு திறனை பிராண்டை வந்து மக்களுக்கிட்ட போயிட்டு சேர்க்கறதுக்கு. இன்னும் கொஞ்சம் கண்டிப்பாக வந்து சில பேர் தெரியாமல் இருப்பாங்க, இன்னும் கொஞ்சம் தெரிய வைக்கிறதுக்கு. ஸோ நம்மளோட சாப்பாடு இப்படி தான் இருக்கும்னு உங்கள் ஊருக்கு வந்து நாங்கள் வந்து கொடுக்குறோம். இதுதான் பாம்பே பஜார் ஒரு ஸ்பெஷல் செம்ம மேட்ரு. ஏன்னா வந்துட்டு உங்களுக்கு பிடிச்ச சாப்பாடு நீங்கள் தேடி போகிறத விட இந்த சாப்பாடே உங்களை தேடி வருதுன்னா அதை விட ஒரு பெரிய வரப்பிரசாதம் எங்கே கிடைக்கும்? செம்ம மேட்ரு. ஸோ இந்த தீபாவளி டூவில் மிஸ் பண்ணாமல் பாம்பே பஜார் போனீங்கன்னா நீங்கள் முள்கரண்டியை ட்ரை பண்ணலாம். அவங்களுடைய சாப்பாடு என்னுடைய ஃபேவரட். உங்கள் கடையில் உங்களோட ஆட்டை அரிச்சு. இந்த டூவில் என்னென்ன மெனு இருக்குது அது சொல்லுங்களேன். ஆக்சுவலி ஓகே, ரொம்ப நிறையா இல்லாமல், நிறைய வெரைட்டி இல்லாமல், மட்டன் கொம்போ, சிக்கன் கொம்போ, மட்டன் சிக்கன் செட்டு. ஸோ எல்லாமே வந்து நெய் சோறு, கோழி சம்பால், மட்டன் பெரட்டல் வறுவல், டால்ச்சா. ஸோ அந்த மாதிரி கொம்போ ஜேபியில் எவ்வளோக்கு வைத்தீங்களோ அதே ப்ரைஸ் வந்து மற்ற இடத்துலையும் விற்கிறீங்களா? இல்லை எல்லாத்துலையும் அதே ப்ரைஸ் தான். நம்ம வந்து ப்ரைஸ் கூடியும் ரொம்ப குறவாகல. ஓகே, ஸோ வந்து சாப்பிட்ற மாதிரி ப்ரைஸ் நம்ம போட்டுருக்கோம், ரொம்ப கழுத்தில் கத்தி வைக்காத மாரி. சரி, உங்கள்கிட்ட இன்னொரு இன்டலெக்சுவலான ஒரு கேள்வி கேட்கும். ஃப்ரான்ச்சைஸ் இப்போ நிறைய கடைகள் பார்த்திங்கன்னா அந்த கடை பெருசாக வளரும் பொழுது நல்லா பாப்புலர் ஆகும்போது நல்லா ரெஸ்பான்ஸ் வரும்போது டக்கு நிறைய ஃப்ரான்ச்சைஸ் வருது. ஆமாம், அது நல்ல ஒரு விஷயம், வரவேற்க வேண்டிய ஒரு விஷயம் தான். அது ஒரு வளர்ச்சின்னு சொல்லலாம். அது வளர்ச்சியாக இருந்தால் வளர்ச்சி. ஆனால் சில ஃப்ரான்ச்சைஸ் பார்த்திங்கன்னா வந்த வேகத்தில் போயிடுது. ஒரு சில எல்லாருமே ஒரு சில ஃப்ரான்ச்சைஸ் வந்துட்டு அந்த ஃபுட் குவாலிட்டியை மெயின்டைன் பண்ண முடியல. இந்த கடையில் வேறு மாதிரி இருக்குது, அந்த கடையில் வேறு மாதிரி இருக்குது, நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வருது. இதை பற்றி உங்களோட கருத்து என்ன? அண்ட் முள்ளுக்கரண்டிக்கு ஃப்ரான்ச்சைஸ் பண்ணுற ஐடியாஸ் உங்களுக்கு இருக்கா? ஒரு ஸ்டேட்டில் ஃப்யூச்சரில் வருமா? அதை பற்றி சொல்லுங்கள். ஸோ முள்ளுக்கண்டி வந்து ஃபேமிலி பிஸ்னஸ் ஆக்கலான்னு ஒரு பிளான். ஃப்ரான்ச்சைஸ் நிறைய வந்துச்சு, இப்போ வரைக்கும் நிறைய கான்டாக்ட் வந்துச்சு, நிறைய ஃப்ரான்ச்சைஸ் கேட்டுருந்தாங்க. ஸோ எதுவுமே நான் ஒத்துக்கல. ஸோ முள்ளுக்கண்டி ரொம்ப அந்த அளவுக்கு மிஞ்சி நம்ம ஆளுங்க மக்கள் திகட்டுற அளவுக்கு நம்ம முள்ளுக்கண்டி ஓப்பன் பண்ணி ஸோ சலிக்க வைக்கக்கூடாது. ஸோ இந்த இடத்துல போனால் மட்டும்தான் சாப்பாடு இருக்கும். ஸோ நான் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு 4 ஓப்பன் என்னோட ஓனில் என்னோடய ஃபேமிலி பிஸ்னஸ் ஆக்கி 4 கடை திறக்கலான்னு. ஓகே, ஃப்ரான்ச்சைஸ் வந்து நார்மலாக வந்து இப்போ நான் 3 பேர் உட்காந்து பேசுகிறாங்க. ஓகே, ஒரு பேஷனு, அவங்களுக்கு ஃபுட் பேஷன் இருக்குது, இது அப்படி இருக்குன்னு. ஸோ ஓகே, நம்மக்கிட்ட காசு இருக்குது, ஃப்ரான்ச்சைஸ் திறக்கலான்னு போகிறாங்க. ஓகே, போயிட்டு அவங்களுக்கு எதுவுமே இல்லை, ஜீரோ, எதுவுமே தெரியாது. ஒரு பேனர், ஒரு பிராண்டை வந்து 1 லட்சம் வாங்குறாங்க. ஸோ அவங்ககிட்ட ஸ்டாஃப் எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்ககிட்ட அந்த ரெசிபி மசாலா எடுத்து ஒரு கோசமான இடத்துல போயிட்டு அந்த பிராண்டெல்லாம் தூக்கி அவங்க அது ஃப்ரான்ச்சைஸ் வந்து அவங்களோட பிராண்ட் இல்லை, மற்றவங்ககிட்ட எடுத்து அவங்களே திணிச்சு மெயின்டைன் பண்ணுறாங்க. ஸோ அவங்க புதுசாக போடுறப்ப எதுவுமே தெரியாது. ஓகே, முக்கால்வாசி கடை வந்து ஏன் ஒரு வருஷத்தில் ஏன் சாத்திட்டு அவங்க வேலையை பார்க்குறாங்கன்னா அவங்களுக்கு எதுவுமே தெரியாது, அந்த ஃபீல்டில் இல்லை. ஒரு ரெஸ்டாரண்ட்
கிச்சன்லேருந்து முன்னுக்கு வரைக்கும் ஒரு ஃபீல்டில் இல்லை. இப்போ அந்த ஒரு ஓனர் வந்து அந்த ஒரு செஃப்பை நம்பி ஆரம்பிக்கிறாங்க. அந்த 2 செஃப்புமே நாளைக்கு வரலன்னா அவங்களால ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா எனக்கு எல்லாமே தெரியும். ஓகே, இப்போ அந்த செஃப் வரல நான் போய் இறங்கி சமைப்பேன். நாளைக்கு என் பிஸ்னஸ் கொஞ்சம் ஸ்லோவாக ஆரம்பிச்சுன்னா அந்த கரண்ட்டை பிடிச்சி நான் சமைக்க ஆரம்பிப்பேன். ஸோ அந்த வித்தை தெரிஞ்ச ஆள் வந்து அந்த ஃபீல்டு இறங்குனாங்கன்னா கீழே உள்ள வாய்ப்பே இல்லை. ஸோ ஃப்ரான்ச்சைஸ்னா இதுதான், அந்த ரெசிபி மற்றவங்கள்ட்ட எடுத்து அவங்க செய்கிறாங்க, மெயின்டைன் பண்ணுறாங்க. ஸோ இன்னும் கொஞ்ச நாளில் வந்து க்ளோஸ் பண்ணிடுறாங்க. ஏன்னா அவங்க ஒரு ஆளை நம்பி, ஒரு செஃப் நம்பி அவங்க கடையை கொடுக்குறாங்க. ஸோ அவங்க வந்து எந்த ஒரு ஸ்டைலில் எப்படி செய்வாங்க நம்மளுக்கு தெரியாது. இப்போ நம்ம மக்களுக்கு எப்படி கொடுக்கணும், நம்மளே டேஸ்ட் பண்ணி நம்மளே சமைச்சு கிச்சன்லேருந்து ஒரு சாப்பாடு வெளியாகுதுன்னா நம்மளோட விருப்பத்தில் தான் வெளியாகணும். ஸோ அதனால தான் முக்கால்வாசி ஃப்ரான்ச்சைஸ் வந்து கிராண்ட் ஓப்பனிங் பண்ணுறாங்க, பட்டுன்னு டமார்னு சாத்திட்டு போயிடுறாங்க. ஓகே, இதில் வந்து ப்ரோ இருக்குது, கான்ஸ் இருக்குது. ஒரு ப்ரோ பார்த்தோம்னா அது மக்கள்கிட்ட சீக்கிரமாக போய் சேருது அந்த பிராண்டு, அவங்களுக்கும் வாய்ப்பு கிடைக்கிது ப்ரோ. ரெண்டாவது ப்ரோ பார்த்திங்கன்னா வேலை வாய்ப்பும் கிடைக்கிது அங்கே இருக்கிற லோக்கல் மக்களுக்கு. இதோட கான்ஸ் பார்த்திங்கன்னா அப்படியே தற்பாலே தான். ஆமாம், டக்குன்னு அந்த பிராண்டு மத்திய ஆகும்போது அதில் வரவேற்பு இல்லாத போது வேலை அங்கே லோக்கல் பார்க்குறவங்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லாமல் போயிடுது. அது ஒன்று. ரெண்டாவது வந்து எப்பொழுதுமே இந்த குவாலிட்டி உள்ள இஷ்யூ வந்து எப்பொழுதுமே இருந்துக்கிட்டே இருக்கும். இந்த குவாலிட்டின்னு வரும்போது ஃபுட் இன்னோவேஷனும் சேர்ந்து வருது. ஆமாம், இந்த ரெசிபியை எப்படி புதுப்பிக்கிறது, அடுத்த ரெசிபியை எப்படி எடுத்துகிட்டு வந்து அது கூட சேர்த்து நம்ம அந்த கொம்போவை வெளியாக்குறது, இதெல்லாம் ஒரு இன்னோவேட்டிவான ஒரு விஷயம். பாருங்களேன், முள்ளுக்கரண்டியில் ஃப்யூச்சர் உங்களோட பிளான் ஃபுட் இன்னோவேஷனில் எந்த அளவுக்கு நீங்கள் வந்து ரிசர்ச் பண்ணியிருக்கீங்க, இல்லை செய்ய போகிறீங்களா, இல்லை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்களா? முள்ளுக்கரண்டி ரெஸ்டாரண்ட் வந்தாலே அது ஒரு ஃபுட் ஃபெஸ்டிவல் மாதிரி இருக்கணும். ஸோ ஃபெஸ்டிவல் மாதிரி ஃபுட் ஃபெஸ்ட் மாதிரி இருக்கணும். ஸோ சாப்பாடு மட்டும் இருக்காது, எல்லாமே இருக்கும். டிசர்ட்லேருந்து கொக்கனாட்லேருந்து எல்லாமே, கொக்கனாட் வாட்டர் ஜூஸ்லேருந்து இந்த குனாஃபாவில் இருக்க அது வரைக்கும் நம்ம கொண்டு வரலாம் ஒரு பிளானில் இருக்கும். ஸோ வந்தால் எல்லாமே இருக்கும். நீங்கள் சோறு சாப்பிட வரலனா, இல்லை பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட வரலன்னா மற்றது சாப்பிட வரலாம். டெக்னிக்கலிட்டியும் இன்னோவேட்டிவும் சேர்றனால தான் அது சஸ்டைனபிலிட்டி உருவாக்குது. ஆமாம், ஆனால் அதோட பேஸே வந்து ருசி தான். அந்த ருசிக்கு வந்து எப்பொழுதுமே ஒரு மவுஸ் இருக்குது. அந்த ருசி நீங்கள் நல்லா சமைக்கிறீங்க, அது ஒரு விஷயம். ஆனால் அதற்கு நீங்கள் போட்ட உழைப்பு, உங்களுக்கு அந்த ஒரு மூமெண்ட்டில் வந்து ஒரு ட்ரைவ், அதை நீங்கள் டைம் எடுத்து எஃபர்ட் போட்டு எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கீங்க. நிறைய பேர் நல்லா சமைப்பாங்க, சமைக்கலாம் எதுவும் பண்ணலான்னு யோசிப்பாங்க, பட் அது காலடி எடுத்து வச்சு அடுத்த கட்டத்துக்கு போக மாட்டுறாங்க. நீங்கள் அந்த ரிஸ்க் எடுத்து பண்ணுறீங்க. ஆமாம், பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது மொதல் ஸ்டெப் எடுத்து ரிஸ்க் எடுக்கணும், எடுத்தால் தான் சக்ஸஸ்ஃபுல்லாக போக முடியும். நீங்கள் அதை பண்ணியிருக்கீங்க, இன்றைக்கி நீங்கள் இந்த அளவுக்கு வந்திருக்கீங்க. ஒரு சில பேர் எப்படி இவ்வளோ ஒரு குறுகிய காலகட்டத்தில் ஒருத்தங்க இவ்வளோ பெரிய வளர்ச்சி அடையலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பண்ண முயற்சிக்கு நீங்கள் இந்த வளர்ச்சி அடைஞ்சிருக்கீங்க. என்ன கேட்டிங்கன்னா அது ரொம்ப பெருமையான சந்தோஷமான ஒரு விஷயம். நீங்கள் இன்னும் மேலும் மேலும் வளர்ச்சி அடையணும். உங்கள் ஃபேமிலி பிஸ்னஸ் தான் முள்ளுக்கரண்டி எக்ஸ்பேண்ட் பண்ணணும். நிறைய பேர் உங்களுடைய சாப்பாடு சுவைக்கணும். பாம்பே பஜாரை நீங்கள் ஒவ்வொரு ஸ்டேட்டாக போயிட்டு சமைச்சு போடணும். கூட்டம் கூட்டமாக 300, 400, 500 கிலோ நீங்கள் சமைக்கணும். கண்டிப்பாக. ஸோ ஹாப்பி. நாங்களும் வருவோம், கண்டிப்பாக சாப்பிடுவோம். இன்றைக்கி மறக்காமல் செட்டில் எல்லாத்துக்கும் உங்கள் கடையில் சாப்பாடு ஆர்டர் பண்ணிடுறீங்க. கண்டிப்பாக லஞ்ச் நம்ம முள்ளுக்கரண்டி சாவடி. நீங்கள் என்ன மெனு? பிரியாணி சார். நம்ம பிரியாணி சார். அவர் எவ்வளவு பிரியாணி மாஸ்டர் தெரியுங்களா? மாஸ்டர் சாப்பிட்றதுல மாஸ்டர். சரி, நமது நிகழ்ச்சியின் ஸ்பான்சர் பாம்பே பஜார். இந்த வாரம் பாம்பே பஜார் மைடின் மால் யூஎஸ்ஏல மிஸ் பண்ணாம வாங்க. 26 to 29 செப்டம்பர். இங்க மட்டும் இல்லைங்க, இப்போ தீபாவளி டூர் ஓடுறதுனால அடுத்தது மிளாக்காஸ் ரம்பான். இப்போ மிஸ் பண்ணிடாதீங்க பாம்பே பஜார். சுரேன், தேங்க்யூ ஸோ மச். சாப்பாடு டக்குன்னு ஆர்டர் பண்ணிடுங்க. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு லஞ்ச் கேட்குறீங்க. இந்த கஸ்டமருக்குலாம் இந்த முள்ளு கரண்டிலாம் ஃப்ரீயாக கொடுக்க மாட்டீங்களா? ஃப்ரீயாக கொடுக்க மாட்டேன், ஆனால் முள்ளுக்கரண்டி ரொம்ப காணா போகுது.